ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். மாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 8 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு சுவை நிறைந்த கோடைக்கால பழமான மாம்பழத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதனால தான் என்னவோ இதை பழங்களின் ராஜா அப்படின்னு கூட சொல்றாங்க. குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது முதல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுறது வரைக்கும் நம்மளோட உடல் நலத்துக்கு பல நன்மைகளை அள்ளித்தர்ற மாம்பழத்தோட அவசியம் நம்மளோட டயட்ல சேர்த்துக்கணும். மாம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 8 நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் டி இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது. நம்மளோட உடலோட இயற்கையான நோய் எதிர்ப்பு சிஸ்டம் சிறப்பாக செயல்படுறதுக்கும் மாம்பழம் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தில் காப்பர், போலேட் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. கண்களோட ஆரோக்கியத்துக்கு மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழத்தில் லுட்டின், ஜியாக்சாந்தின் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்கு. இது நம்மளோட விழித்திரையில படும்ல அந்த கூடுதலான வெளிச்சத்தை தடுத்து கண்களை பாதுகாக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழத்தில் மெக்னீஷியம், பொட்டாசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. இதை நம்ம சாப்பிட்றப்ப உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை பராமரிக்க உதவுது. உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் மாம்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயாபெட்டிஸ் நோய் வராமல் தடுக்கிறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இயற்கையாகவே மாம்பழத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் டயாபெட்டிஸ் நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்றது ஆரோக்கியமானதல்ல அப்படிங்கிறது இதற்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லை. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இரத்த குளுக்கோஸ் அளவை ஒழுங்குபடுத்த உதவுது. நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை அளவாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் மாம்பழ ஜூஸை நீரிழிவு நோயாளிகள் முற்றிலுமாக தவிர்த்திடுறது நல்லது. டயாபெட்டிஸ் நோயாளிகள் மாம்பழத்தை சாப்பிடலாம். ஆனால் மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தை வச்சுட்டு அளவோடு சாப்பிடலாம். குடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கு. இது நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலம் கழிக்கிறதை எளிதாக்குது. உடல் எடையை குறைக்கிறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழத்தை சாப்பிட்டோன்னா உடல் எடை அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் 165 கிராம் அளவுள்ள 1 கப் மாம்பழத்தில் 100 கலோரிக்கும் குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்டோன்னா அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றதை தவிர்த்துக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டி சத்தை கொடுக்கறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாம்பழத்தில் அதிக அளவு விட்டமின் டி இருக்கு. 1 கப் மாம்பழத்தில் நம்ம உடம்புக்கு தினசரி தேவைப்படக்கூடிய விட்டமின் டியோட அளவில் 67% கிடைக்குது. பழுத்த மாம்பழத்தில் விட்டமின் டி சத்து கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் மாங்காயிலையும் கூட இந்த விட்டமின் டி சத்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஆய்வுகள் கூட தெரிவிக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் மாம்பழத்தில் பாலிபீனால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நம்மளோட உடம்புக்கு பல வகையில் உதவியாக இருக்கு. செல்களை பாதிக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தில் மேக்னிஃபெரின் அப்படிங்கிற பயோ ஆக்டிவ் கலவை இருக்கு. இது பல நோய்களை எதிர்த்து போராட உடலுக்கு உதவி செய்து அப்படின்னு கூட சொல்லலாம்.
இந்த வீடியோல மாம்பழம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 8 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சீசன் டைம்ல மாம்பழத்தை மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிட்டு பயன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.